அனைவருக்கும் வணக்கம். பொதுவான ஒன்றின் மூலமாக நாம் வந்தோம். அந்த பொதுவானதும் சுயநலமானதும் சேர்ந்ததுனால தான் அந்த வாழ்வு, இந்த உலகம், இந்த வெற்றி, சயின்ஸு, டெக்னாலஜி எல்லாம் வந்து. அது எப்படி பொதுவானதுன்னு என்ன? பிரபஞ்சம், கேலக்ஸி, மில்க்வே கேலக்ஸி, சூரியர்கள், சந்திரர்கள், கோள்கள் பொதுவானவை. அதன் மூலமாக தான் உயிர்கள் வந்து பஞ்சபூதங்களின் ஆசையாலும் கரிசனத்தாலும் கவனிப்பாலும் பஞ்சபூதங்களே உலகத்தில் உள்ள அனைத்துமாக மாறி வந்ததுனால தான் மரம், செடி, கொடி, மிருகங்கள், பறவைகள், நாம் எல்லாம் இது பொதுவானவை. அப்புறம் சுயநலங்கிறது என்ன? சுயநலங்கிறது என்ன? ஒவ்வொரு செடிக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது, ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. நம்ம நெல்லிலே பார்த்திங்கன்னா எவ்வளோ வெரைட்டி, கோதுமையில் எவ்வளோ வெரைட்டி, சோளத்தில் எவ்வளோ வெரைட்டி, கேப்பையில் எவ்வளோ வெரைட்டி, கம்பில் எவ்வளோ வெரைட்டிஸ், ஃப்ளவர்ஸில் எவ்வளோ வெரைட்டிஸ். அது சுயநலம் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய தன்மையை அது பிரதிபலிக்கும். நெல்லை விதைச்சோன்னா நெல் தான் முளைக்கும், முள் செடியை விளைச்சோன்னா முள் தான் விதைக்கும். அது மாதிரி அது கேரக்டர், அது சுயநலம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம், செம்பருத்தி தான் பூ தான் பூக்கும், அல்லின்னா அல்லி தான் பூக்கும், தாமரைன்னா தாமரை தான் பூக்கும், மல்லிகைன்னா மல்லிகை தான். இது மாதிரி ஒவ்வொரு அது சுயநலமான தன்மை அப்படின்னு சொல்கிறது கூட தப்பு தான். பட் அது சுய பிரதிபலிப்புன்னு சொல்லலாம். அது அப்படி தான் இருக்கும். அது மாதிரி இருந்த பிரச்சனை இல்லை. மல்லிப்பூ அல்லிப்பூவாக மாற அல்லிப்பூவாக மாற முயலாது, அள்ளி வந்து தாமரையாக மாற முயலாது. அதே மாதிரி மனிதர்களுக்கு அதான் அறிவு அந்த செடிகள், கொடிகள், தாவரங்கள், விலங்குகள் அதெல்லாம் அதோடைய குணநலங்களை, அதோடைய கேரக்டர்ஸை பிரதி ரிஃப்ளெக்ட் பண்ணுது இயற்கையோட படைப்பை. நம்மளும் நம்மளுடைய டேலண்ட்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தால் பிரச்சனையே கிடையாது. ஒருத்தருக்கு நல்லா பாட வரும், ஒருத்தருக்கு ஆழ வரும், ஒருத்தருக்கு நல்லா சமைக்க வரும், ஒருத்தருக்கு எல்லாரையும் தலைமையேற்று நடத்தக்கூடிய தன்மை வரும். அந்த அவங்க அப்படி இப்படி தொழிலை செஞ்சால் ஒருத்தர் பிரச்சனையே இருக்காது. ஆனால் வராத செய்ய போய் தான் ஒருத்தவங்களுக்கு இயற்கையிலேயே அறிவு ஒரு வாட்டி கிராஸ் பண்ணால் போதும். சில பேருக்கு பல வாட்டி கிராஸ் பண்ணால் தான் அது வரும். ஒரு வாட்டி அதை அப்படியே நம்ம உள் வாங்கிக்கிட்டு பிரதிபலிக்கிறவங்கள விட பல வாட்டி கேட்டுட்டு பிரதிபலிக்கிறவங்க நிறைய கிரியேஷனை கூட உருவாக்குவாங்க. அதனால் வீணையை மீட்டினோம்னா வீணை நாதம் தான் வரும், வயலினை மீட்டினோம்னா வயலினோட இசை தான் வரும், கிட்டாரை மீட்டினா கிட்டாரோட இசை தான் வரும், தபலைனா தபலாவுடைய இசை, மிருதங்கன்னா மிருதங்க இசை, ட்ரம்ஸ்னால் ட்ரம்ஸ். இப்படி தான் அது வந்து சுயநலம்னு சொல்கிறத விட அதோடைய சுயத்தை அது வெளிப்படுத்துது. ட்ரம்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு மிருதங்கத்துக்கு ட்ரம்ஸ் வழி விடுதுன்னு சொல்ல முடியாது. தபலா மிருதங்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வழி விடுதுன்னு சொல்ல முடியாது. அதுவாக வெளிப்படுது. பஞ்சபூதம் எப்படி தானாக வெளிப்படுது சுயம்பா, அது மாதிரி மிருகங்களும் புளினா நான் அடித்து சாப்பிடுவேன், சிங்கமாக அடித்து சாப்பிடுவேன், பறவைகள்லாம் நாங்கள் காய்கறி பழங்களை சாப்பிடுவோம், மீன்னா இப்படி தான் தண்ணியில் தான் வாழ்வோம், தவளைனா இப்படி தான் வாழ்வோம் அப்படின்ட்டு. பஞ்சபூதங்கள் மாதிரி அதுவாக இருக்குது. அதுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி தான், பஞ்சபூதங்களுடைய பிரதிபலிப்பு தான். ஆனால் மனுஷன் பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களின் பிரதிபலிப்பும் கூட, அந்த பஞ்சபூதங்களை தாண்டிய பஞ்சபூதங்களே உருவாக்கின ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா, அதோடைய பிரதிபலிப்பும் கூட. அந்த பிரதிபலிப்பை வச்சுக்கிட்டு பஞ்சபூதத்தை தாண்டி ஒன்று இருக்கே, பஞ்சபூதங்களை படைத்தது யார், நம்மை படைத்தது யார், நம்முடைய எண்ணங்களை சிந்தனைகளை படைத்தது யார், நம்ம வாழ்வை படைத்தது யாருன்னு யோசித்து அதை நோக்கி அதுவாக முயற்சி பண்ணாமல் எல்லாருமே இந்த பஞ்சபூதங்களுக்கு கீழே வர்ற பெரிய பெரிய பில்டிங்கு, பெரிய பெரிய எஸ்டேட்டு, பெரிய பெரிய நிலங்கள், பெரிய பெரிய சாதனைகள் கூட எனக்கு எல்லாருக்கும் தெரியணும், நான் இதில் நான் நம்பர் 1 பாடகர் ஆகணும், நம்பர் 1 ஸ்டார் ஆகணும், நம்பர் 1 தொழிலதிபர் ஆகணும், நம்பர் 1 அரசியல்வாதி ஆகணும், இப்படின்னு மனுஷன் அப்படி போயிட்டான். அதுக்கு பேர் தான் சுயநலம். ஒரு மீனாக இருக்கிறது சுயநலம் கிடையாது. ஒரு செம்பருத்தி பூவில் செம்பருத்தி தான் பூக்கும், வேறு எதுவும் நான் பூக்க மாட்டேன்னு அது சொல்கிறது இல்லை. அது அப்படி தான். பஞ்சபூதங்கள் பார்த்தீங்கன்னா காற்று தான், நெருப்பு தான், ஆகாயம் தான், நிலம் தான், நீர் தான். அது ஒன்றும் மாற முடியாது. அப்படி தான் இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து கோஆர்டினேட் பண்ணி உருவாக்கின ஒன்று இருக்குது. அதை நோக்கி நம்ம பிரயாணம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம கேஷுவலாக எடுத்துக்குவோம்.
இப்போ நம்ம ஒரு கிரவுண்டுக்கு ஒரு மேட்ச் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளாம் டென்ஷனாக போவோம். இது இந்த 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 டீம் ஜெயிக்கணும், அந்த டீம் ஜெயிக்கணும்னு. ஆனால் அங்கே போய் நம்ம உள்ளே போய் நம்ம விளையாட போகிறது இல்லை. அதனால் நம்ம ஃபிசிக்கை பற்றிலாம் பார்க்க மாட்டோம். ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் நமக்கு கிடையாது. போய் உட்காந்து ரசிப்போம், மென்டல் ஸ்ட்ரெயின் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தை இதெல்லாம் படைச்சி இதெல்லாம் நடத்துறது ஒரு நாடகமாக நடத்துகிறவன் ஒருத்தன், அவனை பிடிச்சிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே எத்தனை 100 வீடு வாங்குகிறோம், 100 எஸ்டேட் வாங்குகிறோம், 1000 கோடி சம்பாதிக்கிறோம், அனைவரையும் போற்ற தலைவர்களாக இருக்கிறோம், மெஞ்ஞானியாக இருக்கும், அதெல்லாம் பேச்சு கிடையாது. மெஞ்ஞானி கூட ஓகே. மெஞ்ஞானின்னு என்ன? அவனை நோக்கிய பயணம், அவனாகவே மாறிவிடுது சித்தர்கள் மகான்கள். அது மாதிரி பஞ்சபூதங்களின் மூலம் படைப்பின் மூலத்தை அடைஞ்சு நான் ஆனந்தப்படணும்னு நினைக்கிறத விடுத்து, உலகத்தில் அவன் படைச்சதை வச்சு நான் ஆனந்தம் அடையணும், அடுத்தவனை அழிச்சும் ஆனந்தம் அடையணும்னு நினைக்கிறது தான் சுயநலம். இந்த சுயநலம் நீங்கினால், பொதுநலம் வந்தால், நாம் பஞ்சபூதங்களை தாண்டி பரம்பொருளை அடையலாம். வாழ்க வாழ்க. அடுத்த வீட்டு சந்திப்போம்.